யூஸ்வலாகவே இது எல்லாரும் எடுக்கிற ஒரு ஃபார்முலா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேசணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைம் லைட்டில் வந்துடலாம். பல அடிமை நமக்கு இருக்கான் சார் இதை பண்ணவன். இவன் இப்போ புது அடிமை. யார் இந்த ஆதவர்ஜனன்றவன் ஒரு புது அடிமை. அவர் சொல்றது உண்மைதானே. ஏன் அப்புறம் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராமல் போனாரு? இப்போ ரஜினி படத்தில் தான் அவர் நடிச்சிட்டு இருக்காரு, வேற வழி இல்லாமல். இந்த அந்நியன் படத்தில் விக்ரமன் நடுவில் கூட 2 ஆட்டோ போகும், அந்த மாதிரி இந்த சைடில் சிறுத்தை இந்த சைடில் ஆடுக்கலாம் வச்சு காவலனை நச்சு காவலன்ற ஒரு படமே வந்து தெரியாமல் அந்த மாதிரி ஆக்கி காவலனை புழக்க விட்டானுங்க. யார்? உதயநிதி. நேராக ஜேடிவியில் போய் செட்டில் ஆகி இல்லை ஆளுங்கட்சி எனக்கு ஆதரவே கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் அங்கே அடி எங்கே தலைவாழை போட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட்டு அம்மா அப்படி பிடிச்சி அணிலை பிடிச்சி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வெளியில் போ அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கெட்டி நிற்க வச்சு ஒரு இடத்துல ரஜினி அவர்களை எதிர்த்து ட்வீட் போட்டவங்க இப்போ ஆதரவாக போடுறாங்க. ஆமாம், அதுதானே சார் ரஜினி எதிர்த்தவனுக்கு பூரா அதுதான் நிலைமைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட சீமானு அன்னைக்கு ரஜினிகாந்தை பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி வெளியில் உட்காந்துருக்காரு. அங்கே போய் ரஜினிகாந்த் இப்படி தோளில் கைப்பிட்டுக்காரு, ஒரு கையை கட்டி நிற்கிறாரு. உள்ள என்ன பேச்சு பேசினா தெரியுமா இருந்தாலும் ரஜினிகாந்த் பேசாத பேச்சில் இப்படி நிற்கிறாரு. படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்போ நீ யாருக்கும் அடிமையாக இருக்க போய் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் சிக்கி தக்கி தள்ளாடிட்டு இருக்க. பாஜக தான் என் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் கஷ்டப்படுத்துது அப்படின்னு வெளியில் வந்து சொல்ல மாட்டான் அந்த ஆள். அவ்வளவு தூரம் கூனி குறி பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ எங்களுக்கு சொல்கிற. அதனால் எந்த ப்ரொடியூசர்கிட்ட படம் பண்ணணும்லாம் நீ எனக்கு சொல்லிக் கொடுக்காத. உனக்கு அந்த அருகதையும் கிடையாது, உனக்கு அந்த ரைட்ஸும் கிடையாது, உனக்கு அது தெரியவும் செய்யாது. ஏன்னா இருக்கிற ப்ரொடியூசரை பூரா ஃபீல்ட் அவுட் ஆக்கின அண்ணன். ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக தாவேக்கால ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா நடிகர் ரஜினிகாந்த் பற்றி பேசின விஷயம் சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய தீயாக பரவிட்டுருக்கு. குறிப்பாக இது ரஜினி ரசிகர்களை ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம், அவர் வந்து கொஞ்சம் மனவலிமை இல்லாதவர், அவரை வந்து திமுக மிரட்டி அரசியலுக்கு வரடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக சினிமா விமர்சகர் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய தீவிர ரசிகரான சத்யன் ராமசாமி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கேட்டிருந்திருப்பீங்க நீங்களும் அந்த வீடியோ. எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவராக வர வேண்டியவர் ரஜினி அவர்கள். சிஸ்டத்தை மாற்ற போகிறேன்னு சொல்லி வந்தவரை திமுக குடும்பம் மிரட்டி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா சார்? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேசினா ஊடக வெளிச்சம் கிடைக்கும். இன்றைக்கி கிட்டத்தட்ட தாவேக்கா எல்லா இடத்துலையும் எல்லா ஏரியாலையும் எல்லா வண்டியும் அடி வாங்கிட்டு இருக்கு. அடி வாங்காத ஏரியாவே இல்லைன்ற மாதிரி எல்லா வண்டியும் வாங்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குடும்ப பெண்களும் கிட்டத்தட்ட பெண்களும் வந்து தாவேக்கா அவருடைய தலைவர் விஜய் அவர்களை இழுத்து போட்டு தெருவில் போட்டு அடிக்கிற அளவுக்கு கேவலப்பட்டு பனையூர் பக்கமே ஒன்றும் ஒதுங்க முடியாத அளவுக்கு அவர் சேட்டை பண்ணி வச்சுட்டார். யார்? விஜயும். அது ஒரு பிரச்சனையில் வைக்கிறது அப்படி இப்படின்னா டொமஸ்டிக் அப்யூஸ்லாம் பண்ணார்னா, பொண்டாட்டியை வீட்டில் போட்டு டொமஸ்டிக் வைலன்ஸ் டொமஸ்டிக் அப்யூஸ்லாம் பண்ணார்னா அது நம்ம ஆல்ரெடி அன்றைக்கி பேசுனது தான். அது வந்து அது இன்றைக்கி பெண்களே வந்து வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. அவங்களுக்குன்னு இருந்த அந்த ஒரு ஒரு சிறிய அளவில் ஏற்கனவே அந்த ஜோம்பி கூட்டம் தான் வந்து ஊரில் இருக்கவங்ககிட்ட பூரா வம்பிழுத்து இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த கட்சி இருக்குன்றதுக்கு காரணமே என்னென்னா, இவர் வந்து திமுக 4 திட்டிட்டு அதே நேரத்தில் நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு மக்களுக்கு ஏதாவது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. இதன் மூலிமா கொஞ்சம் அந்த கட்சி இருக்குன்றது தெரிய வருது. அதே நேரத்தில் இவனுங்க ஆன்லைனில் அங்கங்கே ஃபேக் அக்கௌண்ட் வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்களா, விஜய் படத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்களா, இவனுங்க நம்மளும் கட்சி வச்சுருக்கோம் அப்படின்றதுனால 4 பேரை போய் திட்டுறது வைக்கிறது அப்படின்றதுனால அந்த கட்சி இருக்குன்றது தெரியுதா? இது இல்லாமல் அந்த கட்சி மேலே பொதுமக்களுக்கு ஒரு அபிப்பிராயம்ன்றது இருக்க கீழே போயிட்டுருக்கு. ரொம்ப கீழ்த்தரமாக அந்த கட்சி போயிட்டுருக்கு. அப்போ அந்த கட்சி வந்து மறுபடியும் வந்து தெரிய வைக்கணும், மறுபடியும் எதையாவது ஒன்று நம்ம கிளப்பி விட்டால் தான் அந்த கட்சி தெரியும் அப்படின்றது ஒன்று. யூஸ்வலாகவே இது எல்லோரும் எடுக்கிற ஒரு ஃபார்முலா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேசணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைம் லைட்டில் வந்துடலாம். இது எல்லாரும் பண்ணுவாங்க சார். இது இவன் இல்லை, பல அடிமை நமக்கு இருக்கான் சார் இதை பண்ணவன். இவன் இப்போ புது அடிமை. யார்? இந்த ஆதவர்ஜனன்றவன் ஒரு புது அடிமை. சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசி நானும் இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வெளிச்சத்துக்கு வந்துட்டான். ரைட்டுங்களா? அதனால் வந்து இப்போது ஐயோ ஆதவர்ஜனா சொல்லிட்டாரா? யார் அவன்? பெரிய அவன் ஒன்றுமே கிடையாது. அவன்லாம் இன்றைக்கி பல பேர் அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரை பேசுன மாதிரி இவனும் பேசியிருக்கான். அவ்வளோதானே ஒழிய எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கோவப்பட்டு விட்டோம், ஆத்திரப்பட்டு விட்டோம், ஆதவர்ஜனாவை நாங்கள் வந்து ஏதாவது செய்ய ஒன்றும் இல்லை. ஏண்டா சும்மா எங்களுக்கு பொழுது போகல 2 பேரை போட்டு மிதிக்கணும், அதுக்கு இவன் நல்லா கண்டென்ட் கொடுத்துருக்கான், இவனை போட்டு மிதிரா அப்படின்னு ஆதவர்ஜனாவை போட்டு பார்க்குற இடத்துலாம் பொழந்துட்டு அந்த முனை இந்த முனைன்னு இருக்கிற இடத்துலாம் கேள்வி கேட்டு கமெண்ட்டில் போய்ட்டு 4 கிளியை கிழிச்சிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு தான் ரஜினி ரசிகர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஆனா இன்னொரு ஆதவ பக்கம் அர்ஜுனா பாதி என்ற பேர் புரட்சியாளர் சப்போர்ட் பண்றாங்களே. யார் சார்? ஆதவ அர்ஜுனா பேசுனதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்களே. அவர் சொன்னது உண்மைதானே. ஏன் அப்புறம் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராம போனாரு? இப்ப ரஜினி படத்துல தான் அவரும் நடிச்சிட்டு இருக்காரு. வேற வழி இல்லாம. ரைட்டு. இப்போ ரெட் ஜெயண்ட் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சது வந்து, அவரு இன்னைக்கு பயந்து போய் நடிக்கிறாரு அப்படின்றீங்க. அப்புறம் இந்த ரெட் ஜெயண்ட்ட உள்ள கொண்டு வந்தீங்களா, அது என்ன கதை? இந்த ரெட் ஜெயண்ட்டுக்கு அடிமை நீங்க தானே. ம். நீங்க தானே குருவின்ற ஒரு காவியத்தோட அந்த ரெட் ஜெயண்ட்ன்ற ஒரு நிறுவனத்த உள்ள கொண்டு வந்தது நீங்க தானே. அப்ப நீங்க அடிமை கிடையாதா? அப்ப அன்னைக்கு நீங்க திமுகவுக்கு அடிமையா இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாமா? இன்னைக்கு திமுக தீய சக்தி, நாங்க தான் தூய சக்தி. அப்ப அன்னைக்கு அந்த திமுக தானே இருந்தது. அந்த திமுகவோட மகன இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர். இந்த துணை முதலமைச்சர்ன்ற இந்த இடத்துக்கு அவருக்கு ஒரு அட்ரஸ குடுத்து இன்னைக்கு மக்கள்ட்ட காமிச்சது நீங்க தானே. அப்ப நீங்க எவ்வளவு பழைய அடிமை, எவ்வளவு பெரிய அடிமையா இருந்தா அந்த வேலைய பார்த்துருப்பீங்க. சரி அத விடுங்க. அதே ஃபோர்ஸ்ல வந்து சன் டிவிக்கு 2 படத்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு குடுத்து, வேட்டைக்காரன்ற ஒரு மிகப்பெரிய காவியத்தையும் அது என்ன சுறா. சுறான்ற அந்த உலகமாக காவியத்தையும் குடுத்தீங்களே. அப்போ நீங்க அது எப்படி அது எந்த மாதிரியான கேடர்ல அத சேர்க்கணும்? அதுல என்ன ஆயிருச்சு, காவலன்ற ஒரு படத்த வச்சு செஞ்சுட்டானுங்க. யாருன்னா சன் டிவி. சன் டிவி காவலன்ற ஒரு படத்த சன் டிவில உதயநிதி வந்து மன்மதன் அம்புன்னு ஒரு படத்த நம்ம கூட பேசணும்னு நெனைக்கிறேன். மன்மதன் அம்புன்ற ஒரு படத்த அது ஒரு அவரு உலகநாயகனுடைய ஒரு காவியம். அந்த காவியத்த அவரு புரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது 2010 அ தீபாவளிக்கு நான் இறக்க போறேன். அதனால காவலன தள்ளி கொண்டு போங்க அப்டின்ட்டாப்புல. யாரு உதயநிதி. என்னடா இப்படி பொசுக்குன்னு அண்ணன் சொல்லிட்டா, சரி ரைட் நான் போறேன் அப்படின்னு சொல்லி டிசம்பருக்கு போயிட்டாப்புல காவலன் எடுத்துட்டு அண்ணன் விஜய். அதுக்கப்புறம் பார்த்தா படத்துல ஏதோ சரியில்ல வைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் வந்துருச்சு. யாரு கமலுக்கும் உதயநிதிக்கும். கமல் கூட எவனுக்கு தான் கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் வந்ததில்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் படம் தள்ளி போகுது அப்படின்னோனே, உனக்கு டிசம்பர்லாம் குடுக்க முடியாது. நான் மன்மதனம் எடுத்துட்டு டிசம்பர் வரேன். நீ அடுத்த வருஷம் ஓடு அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணன மறுபடியும் அடிச்சு தள்ளிட்டாப்புல உதயநிதி. அதுக்கப்புறம் டிசம்பர்ல மன்மதன் அம்பு ஒரு வழியா ரிலீஸ் ஆயிருச்சு. அண்ணனுக்கு ஒரு மாரி ரொம்ப ஷேம் ஆயிருச்சு. அண்ணன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்போ 2011 11 பொங்கலுக்கு. பொங்கல். 2011 பொங்கலுக்கு இப்போ கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த அந்நியன் படத்துல கமல சாரி யாரு விக்ரமன் நடுவுல தொங்கிட்டு 2 ஆட்டோ போகும். அந்த மாரி இந்த சைடுல சிறுத்தை, இந்த சைடுல ஆடுகளம். வச்சு காவலன நச்சு, காவலன்ற ஒரு படமே வந்தது தெரியாம, எங்கேயும் ஸ்க்ரீன் கிடைக்காம, இந்த கோட்டம்மாயில ரோஹிணி. இந்த ரோஹிணிலாம் ஷோ, 2வது ஷோ கிடையாது. மத்தியானத்துக்கு மேல தான் ஷோ வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஆக்கி காவலன பொளக்க விட்டானுங்க. யாரு? உதயநிதி. ரைட்டுங்களா? அப்ப அண்ணன் வாயெல்லாம் தொறக்கல. அண்ணன் அப்பலாம் வந்து அப்ப அண்ணன் அடிமை கிடையாதுல்ல. அவரு அடிமைன்னா வாய தொறந்திருப்பாரு. அவரு அடிமை கிடையாது. அதனால அவரு வந்து மாஸா இருந்ததுனால, அவரு ஒண்ணும் வாயவே தொறக்கல. வாய தொறக்காம டைரக்ட்டா என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? ஜெயா டிவில போய் செட்டில் ஆயிட்டாப்புல அண்ணன். நேரா ஜெயா டிவில போய் செட்டில் ஆயி, இல்ல ஆளுங்கட்சி எனக்கு ஆதரவே குடுக்கறதில்ல. அதனால இனி நான் உங்களுக்கு அடிமையா இருக்கேன்னு அங்க போய்ட்டாப்புல. ஜெயா டிவில போய் அந்த ஆளு இப்படி பேட்டி குடுத்தான் சார். நீங்க இருக்கு பேட்டி இருக்கு. இவன விடவா நாங்க அடிமை? ம். ஏன்டா அவன் உன்ன போட்டு 2 அடி அடிச்சுட்டானோனே ஓடி போய் அவன் எதிர்க்கட்சியில போய் உட்காந்துருக்க. அவன்ட்ட கைய கட்டி உட்காந்து அங்க கூச்சமே இல்லாம, இல்ல ஆளுங்கட்சி நம்மள பெருசா ஒண்ணும் அவங்க நமக்கு எதுவும் செய்ய மாட்றாங்க. நீங்க தான் எல்லாம். இனி நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா நீங்க அணிலா இருக்கேன்னு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்ப தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க அடி. எங்க தலைவால போட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட். அம்மா அப்படி புடிச்சு அணில புடிச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி, வெளியில போ அப்படின்னு சொல்லி கைய கீழலாம் கட்டி நிக்க வச்சு, கிட்டத்தட்ட கேவலப்படுத்துறது ஒரு ஒரு தமிழ் சினிமால ஒரு நடிகன இப்படி கேவலப்படுத்த முடியுமான்னா, படுத்த முடியும்னு காமிச்சது அந்த படத்துல தான். அதோட ஓடி போய் 2014ல மோடி பக்கத்துல கை கட்டி உட்காந்துருப்பாப்புல. இல்ல அது போதும். அங்க அடிமை சாசனம் நான் எழுதி குடுத்து, அங்க அடிமையா இருந்தது போதும். ரொம்ப ஒரு மாரி ரொம்ப பேடா ரொம்ப அடிச்சுட்டாங்கப்பா. ரொம்ப பேடா ட்ரீட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு மோடிட்ட போய் உட்கார்ந்தாரு. அது எந்த மாதிரியான அடிமை? மோடியே இவரு போய் பார்க்குறாரு. இன்னைக்கு சொல்றாரு அந்த ரஜினிகாந்த் பயந்துட்டாருன்னு, இந்த ரஜினிகாந்த் மோடி அன்னைக்கு வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அவரு கோயம்புத்தூர் போறாரு மோடி. இங்க வந்து போயஸ் கார்டன்ல வீட்ல போய் ரஜினிகாந்த் சந்திச்சா தான் இந்த ஊர்ல நம்ம இருக்கிறோன்றது இந்த ஊர்க்காரனுக்கு தெரியும்னு, அவர போய் சந்திச்சுட்டு கோயம்புத்தூர் கிளம்பி போறாரு. அங்க ஒரு ஹோட்டல் ரிசப்ஷன்ல வீட்டுக்குள்ள கூட விடல. ஹோட்டல் உள்ள கூட விடல. ரிசப்ஷன்ல உட்காந்து அவர் பக்கத்துல கை கட்டி உட்காந்துருப்பாரு. யாரு? உங்க உச்சம் வீரர். அங்க உட்காந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மோடிட்ட போய் ஏதாவது செட்டில் ஆயிரலாமா, வைக்கலாமா அப்படின்னா, இந்த ஆளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே 2007ல அதாவது ராகுல் காந்தி அடிச்சு பத்தி விட்டாரு இவர. அதனால இவர வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாஜக இவர கண்டுக்கல. பெருசா ஒண்ணும் கண்டுக்கல விட்டாச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு, நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரிஜைன்ட் கூட நீங்க படம் பண்றீங்களே! நீ உங்க அண்ணன் எவனுக்கு தான்டா கைய கட்டி படம் பண்ணல? இன்னொரு கேவலமான விஷயம் சொல்றேனே, இந்த திமுக ஒரு தீய சக்தி, திமுக அழிக்க வேண்டிய சக்தி, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நடக்கக்கூடிய போரில் யார் வெற்றி பெறுவார்கள்? அந்த திமுக கூட சன் பிக்சர்ஸ் கூட ஒரு படத்த பண்ணி, அண்ணா திமுக குடுத்த நல்ல திட்டங்கள, அதாவது குடும்ப பெண்களுக்கு தேவையான திட்டங்களா, அம்மா அவர்கள் குடுத்த திட்டமான மிக்ஸி, கிரைண்டர்லாம் தீல போட்டான் அந்த ஆளு. இந்த மானங்கெட்ட அத கொண்டு தீல போட்டு படம் பண்ணான் சார் அவன். இவன விட அடிமை இந்த தமிழ்நாட்டுல எவனுமே கிடையாது சார்.
இவன் சொல்கிறான் நம்மளை அடிமை. அன்னைக்கு டிஎம்கே இவனுடைய அன்னைக்கு சன் பிக்சர்ஸினுடைய சர்க்கார்ன்ற படத்தில் ஏடிஎம்கே இவனுடைய ஒரு திட்டத்தை டைரக்டரை வச்சு பண்ணானுங்க இவனுங்க. இன்னைக்கு டிஎம்கே வரக்கூடாதுன்றானுங்க. இவர் மற்றவர் இவர் போய் ரெஜெண்டுக்கு படம் பண்ணுறாருன்றானுங்க. நீ என்ன வெண்ணெய் அணை? நீ அந்த வேலையை பார்த்தா நீ அவ்வளோ வாய் பேசுகிறோன்னா நீ அந்த வேலையை பார்க்கக்கூடாதுல்ல. அப்புறம் போய் பார்க்குறேன் இன்னைக்கு உன் படம் நீ ஏதோ ஆகா ஓகோன்ற. நீ நான் வந்தால் கிழிச்சு தள்ளிடுறேன், 6 மாதம் வந்தால் நான் எவ்வளோ பெரிய ரவுடின்னு நான் காட்டுறேன்டான்ற. நீ உன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ நீ யாருக்கும் அடிமையாக இருக்க போது உன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் சிக்கி தக்கி தள்ளாடிக்கிட்டு இருக்க. பாஜக தான் என் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் கஷ்டப்படுத்துது அப்படின்னு வெளியில் வந்து சொல்ல மாட்டான் அந்த ஆள். அவ்வளவு தூரம் கூனி குறுகி பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ எங்களுக்கு சொல்கிற, அதாவது ரஜினிகாந்த்ன்றவர் 1999 அவருடைய 150வது படம் படையப்பா வருது. படையப்பா எவ்வளோ பெரிய ஹிட்டு அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கி ரீரிலீஸ்லேயே போடுற போடு அந்த போடுது. அப்போது அவருக்கு 25வது வருடம். அரசியல் வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம், படம் வேண்டாம், நான் பாட்டுக்கு இமயமலை போயிடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மூடில் இருக்கார். அப்படின்னோடனே நான் இப்போ இந்த நீங்கள் அடி வாங்குறானே அதை வச்சு நான் எங்கிட்டலாம் இந்த நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வல்லா நிலையை அவரை இழுத்து கொண்டு வந்து படம் நடிக்க வச்சு உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து தேவைன்னு அந்த அவனை தூக்கு, அவன் ஏதோ பெரிய ப்ரொடியூசர்ன்றான், அவனை தூக்கு, அவனுக்கு ஒரு படத்தை கொடு அப்படின்னு ப்ரொடியூசரை ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கார் ரஜினி. ரஜினின்றவர் கிட்டத்தட்ட 1999 அதுக்கு முன்னாடியே அப்படி தான். அதுக்கப்புறம் ஹி கோஸ் ஃபார் ஷாப்பிங். எந்த ப்ரொடியூசரை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஷாப் பண்ணி என்னென்னா இன்றைக்கி ரஜினியை கட்டி தீனி போடுறது வந்து யானை 10 யானையை கட்டி தீனி போடுற மாதிரி. நீ சும்மாலாம் வந்து நீ ரஜினியை வச்சு படம்லாம் எடுத்துட முடியாது. அப்போ ரஜினி உனக்கு படம் கொடுக்குறாரா அப்படின்றது தான் இப்போ இல்லை கடைசி 35-40 வருஷத்துடைய தமிழ் சினிமாவோட வரலாறு அதுதான். அதனால் எந்த ப்ரொடியூசர்கிட்ட படம் பண்ணணும்லாம் நீ எனக்கு சொல்லிக் கொடுக்காத. உனக்கு அந்த அருகதையும் கிடையாது, உனக்கு அந்த ரைட்ஸும் கிடையாது, உனக்கு அது தெரியவும் செய்யாது. ஏன்னா இருக்கிற ப்ரொடியூசரை பூரா ஃபீல்ட் அவுட் ஆக்கின அண்ணன் நீ அவனுக்கு அடிமை. நீ எங்களுக்கு சொல்லாத எவன் எந்த ப்ரொடியூசர் கூட எப்போ பண்ணணுன்றது. அதனால் இவன்லாம் சும்மா குடித்தா நேற்று போட்டிருப்பான் சார், போட்டு வந்து அந்த வேகத்தில் வெளியில் வந்து எதையாவது சொல்லணும்னு கண்டதை சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம வேறு ஏதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு தடவை ரஜினியை தொட்ட யாருமே நல்லா வாழ்ந்ததாவது இது கிடையாது, ஒரு கட்டத்தில் அவங்க ரஜினி காலில் வந்து விழுவாங்க அப்படின்ட்டு. ஆதவர்ஜுனாக்கு அந்த நிலை ஏற்படுமா இப்போ சார்? ஐயோ ஆதவர்ஜுனான்ற ஒரு புரட்சியாளர் வந்து நம்ம காலில் விழுவாரான்றலாம் விழுவான் சார். எங்கேயாவது பார்க்குறத காலில் விழுவான். அது நீங்கள் அதை எடுத்து போட்டு நம்ம ஆளை அடிப்பானுங்க. அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இவர் வந்து ஐயோ இதெல்லாம் வந்து திருந்தி மனம் திருந்தி நேற்றுலாம் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல, இல்லை ஆதவர்ஜுனாட்டேருந்து ஒரு வேளை அந்த ஒரு மன்னிப்பு கடிதம் தான் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. பெரிய மன்னிப்பு கடிதத்தை வந்ததுக்கப்புறம் நான் அவனை பார்த்து அவனை ஏற்றுக்கிட்டு அவனை நாங்கள் எங்கேயாவது விழுவாங்க காலில், ஏதாவது ஃபோட்டோ கிட்ட வரும், அதை எடுத்து போட்டு 4 மிதிப்போம் நாங்கள். அப்படி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நடக்கும். இது இவனா சார் எல்லாம் சார் இந்த சீமான்றவர் பெரிய போராளியே ஆச்சு அப்படிதான் நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருப்போம்ல. 15 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 50 வருஷம் நடத்த போகிற இப்படி தான் நடத்திட்டு இருப்பார். அவருக்கு அதுதான் முடிவு. நீ எதிர்த்தவன் தலைவரை எதிர்த்தவன் போகிற அதான் முடிவு. இப்படியே எழுதியிருக்கானுங்க. எவ்வளோ கேவலமாக ரஜினி பற்றி எழுதியிருக்காங்க, தலைவரை பற்றி எழுதியிருக்கானுன்றதுலாம் நேற்று வெளியில் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் பழக்கம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல ரஜினி அவர்களை எதிர்த்து ட்வீட் போட்டவங்களை இப்போ ஆதரவாக போடுறாங்க. ஆமாம், அதுதான் சார் ரஜினியை ஏற்றவனுக்கு பூரா அதான் நிலைமைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட சீமானு அன்னைக்கு ரஜினிகாந்தை பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட் ஆகி வெளியில் உட்காந்துருக்காரு. நம்ம ஆள் ஒருத்தர் அங்கே சும்மா எங்கள் ஆளு இப்போ ரஜினியை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்பவும் போய்கிட்டே தான் இருக்கும். பாயஸ்கண்ணை போய் பார்ப்பாங்க, வெளியில் ஃபோட்டோ போடுவாங்க, பார்த்துட்டு இந்த ரஜினிகாந்த்ன்ற பேர் பக்கத்தில் போடுவாங்க. அப்போ சீமான் கார் நீக்கி தான் வெளியில். சீமானு அந்த அதாவது 2 அறை இருக்கும். ஒன்று வந்து உள்ளே இருக்கிற அறை, இன்னொரு வெளியில் இருக்கிறாரு. எல்லா காரும் உள்ளே போயிடாது. சீமான் கார்லாம் உள்ளே உடனே வெளியில் நிப்பாட்டி வச்சுருக்காங்களா, வெளியில் நிப்பாட்டி வச்சுருக்காங்களா. சீமானு காருக்குள்ளே உட்காந்துருக்காப்லையா கையை கட்டி. எதுக்கு? ரஜினிகாந்தை பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட் ஆகி உட்காந்துருக்காப்புல. அங்கே போய் ரஜினிகாந்த் இப்படி தோளில் கை போட்டுக்காரு, கையை கட்டி நிற்கிறாரு உள்ள. என்ன பேச்சு பேசினா தெரியுமா இருந்தாலும் ரஜினிகாந்த் பேசாத பேச்சில் இப்படி நிற்கிறாரு. வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாப்புல. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டு அவர் முன்னாடி போய் நிற்கிறோம் அப்படிங்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கூனி குருவி வெக்கமாக இருந்தது. அப்படி தாண்டா இருக்கும். அது தாண்டா நாங்கள் சொன்னோம். அவரை பற்றி அவர் இல்லாத இடத்துல ஆச்சா உச்சான்னு பேசுகிறவங்களாம் பேசுவான். அவர் இருக்கிற இடத்துல பொட்டி பாம்பாக அடங்கிடுவான். இதுதான் வரலாறு. ரஜினிகாந்த் இதை தான் எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு பாக்கியராஜுக்கு ஃபங்க்ஷன் நடக்குது. டிஆர் ரஜினிகாந்த் ஃபங்க்ஷனாக மாற்றிட்டு வந்துட்டார். உன்னை எதுக்கியா கூப்பிட்டோம், நீ என்னையா பண்ணிட்டு இருக்கின்ற அளவுக்கு எங்களுக்கே இரிட்டேட் ஆச்சு சார். சத்தியமா பாக்கியராஜுக்கு ஃபங்க்ஷன் நடக்குது, இவர் உட்காந்து ரஜினியை பற்றி வீல் நடிக்கிறாப்புல அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். இந்த ஆள் என்ன பேசினான் தெரியுமா? அதாவது ரஜினிகாந்த்ன்ற வாழவே தகுதியிலான்லாம் பேசினா சார் அந்த ஆள் டிஆர். இன்னைக்கு பார்த்தா ரஜினிகாந்தை பற்றி அப்பா திருக்குறள் எழுதுறதை விட மோசமாக பேசிக்கிட்டு இருக்காப்புலையே. அதனால் எல்லாவனும் ரஜினிகாந்தினுடைய பழைய அடிமைகள் அனைத்தும் வந்து
புதிய அதாவது அடிமை சாசனத்தை எழுதி அவர் காலில் விழுந்தது, ரஜினிகாந்த் ரசிகர்கள் காலில் விழுந்ததெல்லாம் வந்து வரலாறு. அது எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க சரத்குமார், பாக்யராஜ் அந்த காலத்திலேருந்து இருக்கிறவன் எல்லாவனையும் இப்போ ரீசெண்டாக மன்சூர் அலிகான், நீ மன்சூர் அலிகான்லாம் என்ன பேர் ஒன்றும் கிடையாது. ரஜினிகாந்தனுடைய உதிர்ந்த ரோமம். அந்த ரோமம்லாம் மறுபடியும் எந்திரிச்சுன்னு ரஜினிகாந்த் அவரு பெரிய ஆள் ஆச்சா, டேய் என்னடா உனக்கெல்லாம் என்னடா இல்ல உன்ட்ட இருந்துலாம் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். நீ பாட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ எப்போ போல திட்டிகிட்டே அலையணும், எனக்கு நீங்களாம் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால இந்த இவரும் எங்கேயாவது காலில் விழுவாப்புல. ஆதவர்ஜுனா என்ற புரட்சியாளரும் அண்ணல் அம்பேத்கரும் காலில் விழுவாப்புல. ஆமாம். சரி, ஏன்னா இப்போ நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் ரஜினி ரசிகர்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஷயம் கவனிக்க முடிஞ்சது. நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி நினச்சா ஒரு ஃபோன் கால் தான், அடுத்த நாளே உங்களுடைய கட்சியை கலைக்க வச்சுருவாரு, அவர் ஒரு மிகப்பெரிய லாபி, எல்லா சிஎம்மோடையும் கான்டாக்ட் இருக்குது, இவர் நினச்சா ஈஸியாக முடிச்சு விட்ருவாரு. இது ரொம்ப கற்பனையில் நீங்கள் போடுறீங்களா? நாங்கள் போடல சார். நீங்கள் இந்தியாவினுடைய மிக முக்கிய பணக்காரர்கள் ஒருவரான, தமிழ்நாட்டினுடைய விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்கள் ஒருவரான கலாநிதி மாறன் சொன்னது. சும்மா எங்களை சொல்லாதீங்க. இன்னும் நீங்கள் அதை அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது நீங்கள் சொன்னதுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸோடு சொல்கிறேன். 1996 நேற்று ஒருத்தர் எழுதியிருக்கான். நீங்கள் கேட்ட மாதிரி நேற்று ஒருத்தர் எழுதியிருக்கான். 1996 திமுகவை ஜெயிக்க வச்சது ரஜினி தான் இருக்கான். அதெல்லாம் இல்லை, 1991லேருந்து 95 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி நல்லா இல்லை, அதனால தான் திமுக ஜெயிச்சுது. ஜெயலலிதா ஆட்சி நல்லா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக திமுக ஜெயிக்கிறதுல இது ரஜினி எடுத்து ஏதோ இவர் தான் ஜெயிக்கிறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரஜினிலாம் ஒன்றும் இல்லை, திமுக தான் ஜெயிச்சுது அப்படின்னு நேற்று எழுதியிருக்கேன். ஏண்டா நீ ஓகே, நீ சொல்கிறபடியே வச்சுக்கிறேன். திமுகவை ஜெயிச்சிருச்சுன்னு வைக்கிறேன். திமுக அதற்கு முன்னாடியும் சரி, அதாவது அண்ணா அவர்கள் ஆரம்பித்த திமுகவிலிருந்து அன்று வரை, அண்ணா ஆரம்பித்த திமுகவிலிருந்து அன்று வரை, அன்றிலிருந்து இன்று ஸ்டாலின் நடத்தக்கூடிய திமுக வரைக்கும் அந்த 96 வெற்றி பெற்ற மாதிரி வெற்றி பெற்றதே இல்லை. அதையே உன்னால் பண்ண முடியல. இவ்வளோ வாய் பேசுகிற நாய் அதையே உன்னால் பண்ண முடியல. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அதிமுக, இப்போ எடப்பாடி அவர்கள் நடத்திட்டு இருக்க அதிமுக, அன்னைக்கு 96 தோத்த மாதிரி தோத்ததே இல்லை. ஜெயலலிதா அவர்களை தோக்கடிச்சோம், அதுக்கப்புறமா அவங்க தோத்ததில்லை, அதுக்கு முன்னாடியும் தோத்ததில்லை. அப்புறம் அதை நாங்கள் எப்படி பண்ணோம், அது நீங்கள் எப்படி பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி ஒன்றும் கிளிக்கலையே. ஸோ இப்போ ரஜினி அவர்களோட பங்கு மிக முக்கியமானது அந்த எலெக்ஷனில். சார் கலைஞர் சொல்லிட்டார் சார், நான் என்ன சார் சொல்கிறது? கலைஞர் சொல்லியிருக்காரு, மூப்பனார் எழுதியிருக்காரு சார், நீ வந்தேன்னா நான் சிஎம் பதவி கொடுத்துட்டு என் கட்சியினுடைய தலைவர் பதவி கொடுத்து நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன், அரசியலேருந்தே விலகிறேன்னு மூப்பனார் சொல்கிறாரு. இவனுங்களாம் யார் சார்? சில்லற பயிலுங்க, நேற்று பிறந்தவனுங்க. ரஜினின்றவர் ஆல்மோஸ்ட் அவர் கேரியரை முடிக்கும் போது பிறந்தவனுங்க இவனுங்களாம். இவன் அப்பா மாதிரி அப்பெல்லாம் உயிரோடு இருந்தானு தெரியாது. இவனுங்க பேசலாம் பேசிக்கிட்டீங்க. கலைஞர் சொன்னது, நரசிம்மராவ் சொன்னது சார். அவர் மீச நம்ம நக்கீரன் இருக்காரு, அவர் சொல்கிறாரு, ரஜினி வராருன்றவொடனே எந்த ப்ரோட்டோக்கால் எதுவும் கிடையாது, நேராக அவர் என் வீட்டுக்கு வரணும், என் ரூமில் வந்து உட்காரணும், அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு பிரதமர் சொல்லி ரஜினிகாந்த் உள்ளே விட்டுருக்காங்க. போடா வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம், எனக்கு அரசியலாம் ஒன்று வேண்டாம், நான் பாட்டுக்கு 4 படத்தை நடிச்சுட்டு ஜாலியாக இருந்து போகிறேன் அப்படின்னு அன்னைக்கே வந்துட்டார். அன்னைக்கு அவர் முடிவெடுத்திருந்தாருன்னா அவரை சிஎம் ஆக்கிறதுக்கு மூப்பனார்லேருந்து நரசிம்மராவிலேருந்து எல்லாரும் தயாராக இருந்தான். அது உண்மை, அன்னைக்கு நடந்தது. இன்றைக்கி நான் சொல்லும் போது உங்களுக்கு அப்படிலாமா நடந்திருக்கும் அப்படின்னு யோசி. ஆனால் உண்மைப்பா, அன்றைக்கி எல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா, சொன்னவன் இருக்கான், பார்த்தவன் சொல்கிறான். நீ ஏற்றுக்கிற மாட்டேன்னா ஏற்றுக்காமல் இருக்கிறது உன் விருப்பம். ஆனால் உண்மை இதெல்லாம் நடந்தது. அப்போ அப்படிங்கும்போது என்ன பண்ணும் சார்? கலைஞரும் அன்னைக்கு மூப்பனார் அவர்களும் கலைஞரும் சேர்ந்தது அந்த கூட்டணி உருவாக்கியது. அது எல்லாத்துக்கும் ரஜினி தான் அச்சாரம் போட்டது. ரஜினிகாந்த் அவருடைய படத்தை அங்கங்கே வரைஞ்சி திமுககாரன் ஓட்டு கேட்டான். ரஜினிகாந்தினுடைய படங்களை தூக்கிட்டு போய் ஓட்டு கேட்டான். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் மீடியாலாம் ஒன்றும் பெரிய அளவில், அதாவது பேனர் கிண்டலாம் கலாச்சாரம் கிடையாது. எல்லாம் வரைஞ்சு துணியில் வரைஞ்சி ஊரு பூரா ஒட்டுனான், வச்சான், எழுதுனான்றது இது எல்லாவனுக்கும் தெரியும். அன்றைக்கி உள்ள எல்லாவனுக்கும் சன் டிவியில் ஒரு 3 பேட்டி கொடுத்தாரு சார். 3 பேட்டி கொடுத்தாரு. இவ்வளவு பெரிய மாற்றத்தை திமுகவில் உருவாக்கி அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு ஷோ ராமசாமி அவர்கிட்ட ஆர்டர் என்னென்னா, 95 நீங்கள் பண்ண சின்ன 4-5 சேட்டைங்க தான் உங்களை தோக்கடிச்சு அதிமுக இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை கொடுத்துச்சு. அதுலேருந்து ரஜினிகாந்த்ன்றவங்கள தொற்றாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஆர்டரின்படி 96க்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக ரஜினிகாந்த் பக்கத்திலே வரல. அதான் வரலாறு.